ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சாதமும் காராமணியும் கிரேவி மாதிரியும் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான தக்காளி, பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா ஓரளவு வறுந்தோடனே தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அது வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு தக்காளி இருக்குல்ல, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுருங்க. தக்காளியை வந்துட்டு முழுசாக வேக விடணும்னு ஒன்றும் இல்லை, அரை வேக்காடாக இருந்தாலும் போதும். அதோட மசாலா போட ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன மசாலாலாம் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக, வீட்டில் குழம்பு மசாலா தூள் வச்சுருவீங்கள்ல, அதையும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டால் இந்த மாதிரி குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அது ஓரளவு கொதித்து வந்தோடனே காராமணி நம்ம நனைய வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் விடுங்க. அவ்வளோதான். ஒரு 5 விசிலாவது விடுங்க. அது மேபி நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வரணும்ல, அதுக்காகத்தான். அப்புறம் இந்த பக்கம் உளுந்து சாதம் பண்ணுறதுக்கு இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் ரைஸும் 1 டம்ளர் உளுந்தும் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு ஓரமாக வச்சுட்டு, இந்த பக்கம் அதுக்கு ஜீரகம், பச்சை மிளகா, காஞ்ச வத்தல், மிளகா எல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சமாக காயப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 2.5 கிளாஸ் எனக்கு ஆகிடுச்சு. அப்போ 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் அந்த மாதிரி தான் ஊற்றி பண்ணியிருக்கேன். அப்புறம் கடைசி தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் இதானோன்னா, ஹீட் ஆனோன்னா நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு பண்ணால் நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வந்தோடனே குக்கர் போட்டுருங்க. இதில் ஒரு 3 விசில் விடுங்க, ரொம்ப வேண்டாம். ரொம்ப போட்டால் அடி பிடிச்சிடலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி இதாகிடும், ரொம்ப குழஞ்சிடும். 3 விசில்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்தோன்னே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கிரேவி ரெடி ஆகிட்டு ஒரு முட்டையை பாயில் பண்ணி மசாலா இது மாதிரி போட்டு பெரட்டி எடுத்தேன். அப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.